இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திருச்சி லால்குடி பக்கத்துல ஃபேமஸான ஒரு சின்ன பஜ்ஜி கடைக்கு வந்திருக்கோம். நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 7:30 இருக்கும். 7:30க்கே அவ்வளோ கூட்டம் இருக்கு இந்த பஜ்ஜி கடையில. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கனாலதான் நானே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த கடையில பஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாம் அவ்வளோ டேஸ்டா நல்லா சூப்பரா தராங்க. பாருங்க, இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா தோரணம் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. ஒரு மார்னிங் டைம்ல நல்லா சூடான பஜ்ஜி சாப்பிட்னா கண்டிப்பா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. மஸ்ட் ட்ரைன்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்க பாருங்க, இந்த கண்ணாடி ரேக்குள்ள இப்போதைக்கு வச்சிருக்காங்க. இந்த ஐயா நமக்காக கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, வாங்க அங்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அதையும் கொஞ்சம் வீடியோல காமிக்கிறேன். பாருங்க, எல்லாமே அப்பப்போ நல்லா சூடா பஜ்ஜி போட்டு வச்சுட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த பஜ்ஜியை பார்த்தோட்டு எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு. மறக்காம இந்த வீடியோல அண்ணன் இருக்காரு, அவர் கடையில என்னென்ன டிஷ் கிடைக்குது, எவ்வளவுக்கு கொடுக்குறாரு, எல்லாமே A to Z எல்லாமே இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். மறக்காம நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க, சம்சாலாம் இந்த சைடு சூப்பரா சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே சம்சாவெல்லாம் உள்ள போட்டு எண்ணெயில பொரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்க, இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பாருங்க, 2 அண்ணன் சம்சா ஃப்ரெஷ்ஷா சுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா சம்சா 2 பேர் ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்காங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பஜ்ஜிக்காக. கொஞ்சம் கடை கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அவங்க ஒர்க் எல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கடை கரெக்டா எங்க இருக்கு, கடையில என்னென்ன டிஷ் கிடைக்குது, எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம தெளிவா இந்த வீடியோல சொல்லுவோம். மறக்காம கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இப்பயே நிறைய என்கொயரி வருது, கேட்டுட்டு இருக்காங்க பஜ்ஜி எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்ன்ற மாதிரி. பஜ்ஜி எல்லாமே சூடா அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்சாவும் பாருங்க நல்லா பொன்னிறமா வந்துட்டு இருக்கு. பாருங்க, சம்சாவும் நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் எடுத்து மேல காமினேன். பாருங்க, இந்த சம்சாவை பார்த்தோடி நமக்கே சாப்பிடணும் போல இருக்கு. நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்கு. பாருங்க, எடுத்து அப்பப்ப இந்த சைட்ல வச்சுட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா பஜ்ஜியும் சீவிட்டு இருக்காங்க. மறக்காம இந்த கடையோட லொகேஷன் எங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகமாவே இருக்கும். கண்டிப்பா அந்த லொகேஷன் சொல்றேன். லொகேஷன் எங்கன்னு கரெக்டா இந்த வீடியோ முடிய போற நேரத்துல சொல்றேன். எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. லால்குடி சைட்ல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா கொடுக்குறாங்க. தரமா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க எப்படின்னா எல்லாமே நீட் அண்ட் ஹைஜீனா பண்றாங்க. அதுதான் இவங்க கடையோட ஸ்பெஷலு. பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு பஜ்ஜியா இருந்தாலும் நல்லா பார்த்து பார்த்து பண்றாங்க. சம்சாவா இருக்கட்டும், பஜ்ஜியா இருக்கட்டும், எல்லாமே நீட் அண்ட் கிளீனா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சம்சாவை இறக்கிட்டாங்க. பாருங்க, சம்சாவும் உங்கள்கிட்ட டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே தான் இருக்கு. அண்ணன் இப்ப பஜ்ஜி சூப்பரா சீவிக்கிட்டு இருக்காரு. பாருங்க பாருங்க, எல்லாம் அல்வா துண்டு மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளவு சூப்பரா விழுவுது பஜ்ஜி பீஸு. பாருங்க, சீவுறதுலாம் நல்லா செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா நைஸா விழுவுது பீஸு. நிறைய கடையில பாத்தீங்கன்னா அந்த பட்டையவே ஒரு பீஸா போட்டு விட்டுருவாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படி இல்லை. அந்த பட்டையெல்லாம் எல்லாம் தனித்தனியா எடுத்து வைக்கிறாரு. பாருங்க, அந்த வீடியோலயே தெரியும். பஜ்ஜினா இது மாதிரிதான் பஜ்ஜி போடணும். ஏன்னா நிறைய கடையில அந்த மேல இருக்க அந்த பச்சை கலர்ல இருக்கிறதையும் சேர்த்து பஜ்ஜிக்குள்ள போட்டுருவாங்க. ஆனா இப்படி அண்ணன் அதை ஒரு பீஸா எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் தனியா வச்சுட்டு நல்ல நல்ல பீஸை மட்டும்தான் அவர் பஜ்ஜிக்காக தனித்தனியா சீவிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் சீவுறது,
அது நடுவுல இருக்க ஒரு 5-6 பீஸ் மட்டும் தான் அவர் எடுக்கிறாரு. இது எல்லாமே அந்த ஓரத்திலேயே வந்து வச்சிடறாரு. இதுக்கப்புறம் நான் லொகேஷன் சொல்லாம போனேன்னா நீங்களே வந்து மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா வந்து இப்ப அந்த அண்ணன் லொகேஷன் நம்ம கேட்டுருவோம். கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அவர் கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு நம்ம கேட்போம். அண்ணே, உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன கிடைக்கும்? கடையில சம்சா, ஓகேண்ணே. உருளைக்கிழங்கு சம்சா, பீட்ரூட் சம்சா, மிளகாய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவரு, வெங்காய தூள் பஜ்ஜி. ஓகேண்ணே. இதெல்லாம் வந்து உங்க கடையில வந்து காலையில எத்தனை மணிக்கு உங்க கடைக்கு வந்தா கிடைக்கும்ண்ணே? காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரையும். காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். 9:30 கூட ஆயிரும். 9:30. ஓகேண்ணே. ஆனா உங்க கடையோட டைமிங் என்னண்ணே? கரெக்டா இத்தனை மணிக்கு வந்தா எல்லா டிஷ்ஷும் எங்க கடையில இருக்கும். கரெக்டா திரும்பி வந்தாங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்தா எல்லாமே வாங்கலாம். காலையில 10 மணிக்கு வந்தா உங்க கடையில வந்து எல்லாமே வாங்கலாம். 9 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணே. ஆனா இப்ப உங்க கடையில கிடைக்கிறது அப்படியே ரேட்டும் கொஞ்சம் சொல்லிருக்கேன். ஏன்னா அப்பதான் பாக்குறவங்களுக்கும் வந்து இந்த கடைக்கு போனா இவ்வளவு ரேட் சீப் அண்ட் பெஸ்டா தராங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். சம்சா 8 ரூபா, சம்சா 8 ரூபா, பஜ்ஜி 8 ரூபா. ஓகேண்ணே. சம்சா எடை வந்து 65 கிராம்ல இருந்து 70 கிராம் இருக்கும் சம்சாவோட எடை. ஓகேண்ணே. ஆமா. அடுத்து வேற என்ன? வேற மசால் போண்டா, வெங்காய தூள் பஜ்ஜி 100 கிராம் 25 ரூபா, காலிஃப்ளவர் 100 30 ரூபா. அப்போ உடனே சூடா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எண்ணெய் யூஸ் பண்றோம். எண்ணெய் வந்து இங்க இது பண்ணா கம்பெனி போயிடும். அங்க போயிடும். அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்ஷா மாட்டோம். ஓகேண்ணா. ஆனா இப்போ உங்க கடையில வந்து பல்கா ஆர்டர் கொடுத்தாலும் நீங்க பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவாங்க. பண்ணி தருவீங்களா? ரேட்டு பேரமே கிடையாது. ரேட்டு பேரம் பேசவே கிடையாது. ஓகேண்ணா. வேறதுக்கு வேலையே கிடையாது. ஓகேண்ணா. பல்கா பண்றாங்கன்னா எவ்வளவு குவான்டிட்டி பண்ணா நீங்க பண்ணி தருவீங்கண்ணா? ஒரு ஒரு ரொம்ப பண்ணாங்கன்னா ஒரு 7 ரூபா பண்ணிடலாம். 7 ரூபா அவ்வளவுதான். அது மேலாம் பண்ண முடியாது. ஓகேண்ணா. அப்படி 7 ரூபா அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீட் அண்ட் கிளீனா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுத்துருவீங்க. நல்லா இருக்கும் பொருள். சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. அண்ணன் வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஆர்டர் கொடுத்தா வந்து அவர் நீட்டா பண்ணி தருவேன்னு. இங்க பாருங்க, முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் 3 வாலி ஃபுல்லா வந்து ஆர்டர் தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒர்த்து. எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல பொருள் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா யாருமே வாங்க மாட்டாங்க. ஆனா அண்ணன் கடையில அப்படி இல்ல, எல்லாமே நல்லா தரமா தரனாலதான் பாருங்க அவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இந்த வாலி ஃபுல்லா சம்சா பஜ்ஜி இந்த மாதிரிதான் இந்த 3 வாலி ஃபுல்லாவும் இருக்கும். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டேஸ்ட் எவ்வளவு தரமா இருக்குன்னு. வாங்க இருங்க, கொஞ்சம் அந்த வாலியெல்லாம் நான் கவர் பண்றேன் பாருங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து கடையோட லொகேஷன் கரெக்டா நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் சொல்லுவாரு, மறக்காம திருச்சி லால்குடி சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நீட் அண்ட் கிளீனா பண்றாங்க. அண்ணா உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? லால்குடி ரவுண்டா இறங்கணும், பாலம் ஏறி இறங்கணும். ஓகேண்ணா. ஐயனார் கோயில் இருக்கும். ஐயனார் கோயிலுக்கு பக்கத்துல தம்பாச்சா கல்யாண மண்டபம் இருக்கும். ஓகேண்ணா. கடை பேர் வந்து சிவா சம்சா கடை. சிவா சம்சா கடை. ஆமா. இப்ப லால்குடியில வந்து சிவா சம்சா கடை எங்க இருக்குன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேண்ணா. ஆமா. ஸ்கூலுக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணலாம். ஸ்கூல் ஆர்டர் எல்லாமே நீங்க ஆர்டர் என்ன அண்ணனையும் மாத்திக்கிட்டே தான் இருக்கும். ஓகேண்ணா. ஸ்டாக் ஆகி ஊத்த மாட்டேன். ஸ்டாக் ஆகி சீடி பார்த்தா போடுவான். அங்க கம்பெனி போயிடாது. ஓகேண்ணா. 10 லிட்டர் 5 லிட்டர் வரும். அதுல எக்ஸ்ட்ரா எல்லாம் வெளில போயிடும். ஓகேண்ணா. அண்ணன் சொல்றத கேட்டீங்கனாலே தெரியும். பாருங்க, அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நல்லா சூடா வந்து பஜ்ஜி இந்த சைடு போட்டுட்டு இருக்காங்க. ஆனியன் பஜ்ஜி எல்லாமே நல்லா தரமா இருக்கு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் வந்து அவர் ஸ்டைல்ல வந்து லொகேஷன் சொல்லிட்டாரு. இப்ப நான் லொகேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு அந்த தம்பாச்சி பிள்ளை மகால், அந்த திருமண மகால் ஏன்னா மண்டபம், கல்யாண மண்டபத்துக்கு அந்த காம்பவுண்டு தான். காம்பவுண்டு ஒட்டினாப்புலே வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து கடையா இருக்கு. இந்த கடை கரெக்டா எங்க இருக்குன்னா லால்குடியில இருக்கு. அந்த மண்டபத்தை ஒட்டினாப்புலே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து இருக்கு. அண்ணன் கடை ஒரே ஒரு கடை மட்டும்தான் அந்த சைட்ல லென்த்தா இருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரியலண்ணா வாங்க, நான் இன்னொரு லொகேஷன் ஒன்று காமிக்கிறேன். அந்த சைடு பாத்தீங்கன்னா அதான் வந்து லால்குடி ரவுண்டானதுல இருந்து ஒரு பாலம் ஏறி வந்தா இந்த பாலம் தான். அண்ணன் கடை எங்க இருக்கு? அந்த ஐயனார் கோயில் சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து ஐயனார் கோயில். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரோடு ஒன்று போகுது உள்ள. கரெக்டா வந்து லால்குடி மேம்பாலத்துல இருந்து அப்படியே ஏறி இறங்குனீங்கன்னா அப்படியே ஒரு 200 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா லெப்ட்ல வந்து ஒரு ரோடு ஒன்று கட் ஆகும். அந்த ரோட்டுக்கு அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா அண்ணன் கடை வச்சிருக்காரு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இந்த சைடு லால்குடி சைடு ஏதாவது வர வேலை இருந்துச்சுன்னா ஒரு மார்னிங் டைம்ல நல்லா தரமான சம்சா இந்த மாதிரி பலகாரம்லாம் சாப்பிட்லாம். கண்டிப்பா வந்து அண்ணன் கடை மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நல்லா சூப்பரா தராங்க.
நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம சும்மா மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லால்குடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஃபாலோவே பண்ணாம இருக்கீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அண்ணன் கிளம்புவோம்னு சொல்லி கிளம்புவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணே போயிட்டு வரேண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.